கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. இதுக்கு மட்டும் எங்கிருந்து சார் காசு வருது? ஆண்டனி ஆல்ரெடி காண்டா இருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னா சொல்றேன். கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி, வேலையும் இல்ல காரும் இல்ல. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன். அங்கிருந்து இங்க உள்ள ஆட்டோவில் உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்க? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சா நம்ப மாட்டாங்க. ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. நீ பாட்டுக்கு ஓடுறா, ஓலு 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 ஓத்தாண்டா ஓலு உலகமாக ஓடு. தனக்கு சொந்தமான கார் கூட இல்லை என சட்டப்பேரவையில் தாவேகா எம்எல்ஏ சபரி ஐங்கரன் பேசிய நிலையில் எம்எல்ஏ என்ற போர்டு பொருத்திய காருடன் அவர் வலம் வரும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி, வேலையும் இல்ல காரும் இல்ல. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். தனக்கு சொந்தமாக 2023ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார், 2 பைக்குகள் உள்ளிட்ட 21 லட்சம் சொத்து மதிப்பீடு காட்டியுள்ளார். அப்படி இருக்கையில் தன்னிடம் கார் இல்லை என சட்டப்பேரவையில் உண்மைக்கு புறம்பாக எம்எல்ஏ பேசியது தொகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எது சொன்னாலும் அவனுக்கு பைத்தியக்காரனுங்க, நல்லா கத்துறானுங்க, அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். சைக்கோ, இதுங்களும் ஒரு சைக்கோ. சூப்பரா இருக்கு கட்சியே. பைத்தியக்காரனுங்க, நல்லா கத்துறானுங்க, அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். சைக்கோ, இதுங்களும் ஒரு சைக்கோ. சூப்பரா இருக்கு கட்சியே. இந்த சைக்கோ கட்சிங்களுக்கு கிட்ட தமிழ்நாடு கொடுத்துட்டு தமிழ்நாடு பாதிக்குது. அது எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. ஒரு நல்ல டாக்டரா கூட்டிட்டு வந்து இந்த எல்லாத்துக்குமே சைக்காட்ரிஸ்ட் இருந்தா கரெக்டா இருக்கும். அதனால இன்னைக்கு 2 விஷயத்துல நாங்க ரொம்ப மகிழ்வா இருக்கோம். விவசாயிகளும், மக்கள் பணியை செய்யற விவசாயி, பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமா இருக்காங்க. போட்டாரு நாமத்தை போட்டாங்க பாருங்க. மக்கள் பணி செய்யற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆர்கே நகர் மரிய வில்சன் கார் கிடையாதான். அடங்கொப்பன் தாமரப்பள்ளி தலைமுறை யார்? எந்த மரிய வில்சன்? ஷேக்ஸ்பியர் மருமை, ஜேபிஆர் மருமை. ஒன்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் யூனிக் ஸ்டைல்ல பேசுவார் இல்லையா, பான் கிறிஸ்டின் மரிய வில்சன். மரிய வில்சன் கார்லன்னு சொன்னா காதுல ஊசியை குத்தலாம், கடப்பாறையை குத்தக்கூடாது. சோத்துல பூசணிக்காயை மறக்கலாம், பூசணிக்காய் தோட்டத்தை மறைக்க கூடாது. பொய் சொல்லலாம், ஆனா அண்டாண்டாவா சொல்லக்கூடாது. சாமி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. மரிய வில்சன் கார்லன்னு சொல்லி தன்னுடைய தேர்தல் அபிடவிட்ல போட்டுக்காரு. அப்ப மரிய வில்சன் போற கார் யாருக்காரு? களவாண்டு வர காரா? திருட்டுக்காரா? யாருக்காரு அது? மரிய வில்சன் ஜேபிஆர் கல்லூரியினுடைய தாளாளர், ஜேபிஆர் மருமே. அப்படி எப்படி கார் இல்லாம இருக்கும்? என்னடா உங்க ஆட்சியில இவ்வளவு நடந்திருக்குன்னு காலைல ஒருத்தட்ட கேட்டா மண்டே வச்சு முட்டு அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கைய வாங்கிட்டு வராரு. இவர் மீது நடவடிக்கை எடுக்கிறானுங்களே. இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். காமெடி பண்ணாத. யாருக்காக கொடுத்தார்? சூப்பர். பாட்டுக்கு பாட்டு. முதலில் உங்கள் அபிமான பாடலை பாட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார்? மண்குடிசை மாடம் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? ஒருத்தருக்கா
கொடுத்தார். அருமை அருமை அருமை. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து அல்லது நெடில். மணப்பாற மாடு கட்டி ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க இந்த இழவுக்கு தான் நான் வர்றதே இல்லை. மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மன ஆசை ஆடும். அருமை அருமை அருமை. மறந்து மறக்காத பழைய பாடல்களை நினைவூட்டி பாடுகின்றார். இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். முதல்ல மனுஷனா மாறுங்கடா. கடமை இருந்தால் வீரனாகலாம். ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அப்படி சிரிக்கிற என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தது வரைக்கும் நானு. இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. அல்ல நெடில். நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று முத்தான பாடல்களை தந்த அற்புதமான ஒரு பாடகர். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. மேகதாது அணைக்காக 9 லட்சம் மரங்கள் வெட்ட கர்நாடக அரசு முடிவா? அந்த ஹேக்கரடா பண்றான் தொட்டா தூக்கிடுவேன். எப்பதான்டா உங்க அண்ணா பேசுவாரு? கேட்டா சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இப்படின்றாரு. உங்க சட்ட போராட்டம் முடிஞ்சு அது தீர்ப்பு வந்து போய் நின்னா அந்த இடத்துல மேகதாது அணை கட்டி அங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாங்க கர்நாடக அரசு. இந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுக்கிறத கவர்மெண்ட்டை இன்னைக்குதான் பாக்குறேன். போன உங்களுக்கு சொன்னதுக்கு இப்பதான் சிரிக்கிறியா? ஐயோ அவமானம். டிரான்ஸ்பரன்சின்னு வேற சொன்னானுங்க. என்ன டிரான்ஸ்பரன்சியோ எடுத்துட்டு வர்றாடா உங்க அண்ணன். நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு எம்எல்ஏக்கு வந்து கார் வாங்கி கொடுக்குறாங்க, இனோவா காரா கிறிஸ்டா காரான்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா மட்டும் உங்க எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து பாத யாத்திரை தான் போய்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன்னா ரொம்ப ஏழை குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க எல்லாருமே. பாக்குறேன்டா இந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க எம்எல்ஏக்கள் சொத்தெல்லாம் எந்த அளவுக்கு உயருது, இல்ல இப்ப இருக்க மாதிரியே தான் இருக்கிறாங்களா அப்படின்றத பாப்போம். கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டாவது தீவு, லீவு 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 வேணும் புதிய தீவு. சர்க்கார் என்ற ஒரு படத்துல ஒரு பேனரை கிழிக்காம இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. மாஸ்டர் பட விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நடிகர் விஜய் திடீரென சந்தித்திருக்கிறார். மக்கள் மனதிலே பெரும் ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கின்ற திரைப்பட நடிகர் ஒரு பேரை சொல்வது சரியாக. ஏன்னால் முதல் என்ற பெயரை சொல்லக்கூடாது. இது வரைக்கும் நான் சொல்லல. அடுத்த நாள் படம் ரிலீஸ் ஆகும். அந்த படத்துல விலங்குகள் பயன்படுத்தப்பட்டதுக்காக அதுக்கு சர்டிஃபிகேட் பணம் இருக்கும். அதை வாங்க அந்த தயாரிப்பாளர் வந்தா அவர்கள் இப்படியாவது நீ முதலமைச்சர் இருக்கிறீங்க பெற்றுத்தரணும். அன்றையும் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள். எப்படி வாங்க முடியும்? அது கமிட்டி எல்லாம் சேர்ந்துதான் கூட்ட போட்டு அது கையில் தரணும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்க தான் இதற்கு ஒரு தீர்வு வேட வேண்டும் என்று நாடினார்கள். தலைமைச் செயலாளர்கள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், மத்திய அரசோடு இருக்கின்ற அதிகாரிகள் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அதற்கு பர்மிஷன் வாங்கி அடுத்த நாள் திரைப்பட வேலையை செய்து கொடுத்து. சர்க்கார் என்ற ஒரு படத்துல ஒரு பேனரை கிழிக்காம இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான். நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேக்குறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதா தமிழ்நாடு முதலமைச்சர் பேசட்டும். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம். மண்டல் மண்ணை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. நிலத்துக்கு தான் இயற்கை உரமா பயன்படுத்த முடியும். செங்கல் சூளைக்கு மண்டல் மண் அதிகமா பயன்படுத்த முடியாது. களிமண் தான் பயன்படுத்தியும், செம்மண் தான் பயன்படுத்தியும். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம். உலகம் தெரியாம இருக்காது. எனக்கு ஜெனரலா அரசியல்ல எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. இல்லன்னா விஜய்க்கு வாக்கு போடுவீங்களா? காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி. விடுத்த வாய்மொழிக்கு வெற்றி, என்னும் எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. எங்க தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி என பேனாவில் மெய்போட்டு எழுதாமல் மெய்போட்டு எழுதிய பாரதியின் வரிகளுக்கு வெற்றியின் முகமாய், வெற்றியின் முகவரியாய்
தமிழக வெற்றி கழகத்தின் தன்னிகரில்லா தலைவா, எங்களை ஆளும் தமிழகத்தின் தவப்புதல்வா. தலைவர் அதை பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு. எங்க தலைவர் அது பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீங்கள் ஆரம்பிங்க. நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து இந்துஸ்தான் ஆயில் நிறுவனமானது மேற்கூறிய கூடுதலாக 4 மேம்பாட்டு கிணறுகள் துளையிடும் திட்டம். அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? தாய்மொழியாம் தமிழ் மொழியின் முதல் எழுத்து ஆனா அதுவே உனக்கு தெரியல. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. ஆமா, ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. பயமா அது கடிச்சிடாத. பாவம் நான் மக்கள் டிவிக்கு எது பிடிச்சி போலமுன்னா தளபதி ஒரு நல்ல அர்த்த எம்ஜிஆர் இல்ல அர்த்த அண்ணா இல்ல அர்த்த இதுக்கு தான் போவார் நான் பார்த்தேன். இவரு எதுக்குமே போக மாட்டாரு. இப்பதான் எனக்கு புரியுது நான் என்ன பண்றது. ரீல்ஸ்ல தான் போகுது. நானே ரீல்ஸ்ல தான் பாக்கிறேன். விவசாயின்னு அதுக்கு நான் ஏதோ சொல்றதுக்கு ஒன்னே இல்லைனா பகவானுக்கு தான் தெரியும். நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இப்ப விஜய் ரசிகர்லாம் வந்து உங்களுக்கு கீழே அசிங்கமா திட்டுவாங்க, என்ன பண்ண போறீங்க? அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. முதல்ல இந்த புலி படத்துக்கு வாங்கின சம்பளத்துல நீங்க பண்ண ஊழல் இருக்கு இல்லையா, அந்த ஊழல் கேஸ் இன்னமும் ஓப்பன்ல தான் இருக்கு. அதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் ஃபைனை கட்டி அந்த கேஸை முடிச்சு விட்டு க்ளோஸ் பண்றதுக்கு வழியை பாருங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்றதுக்கு வழியை பார்க்கலாம். என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு பக்கம் கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது. ஒரு பக்கம் கலர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசம்.